ஒரு சிஸ்டர் அயான் பேருக்கான விளக்கம் கேட்டிருந்தாங்க. முகமது அயான். இது வந்து இரு வேறு பெயர்கள். முகமது வேறு பெயர், அயான் வேறு பெயர். முகமது பேர் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இன்ஷால்லா போய் பாருங்கள். இது வந்து AA, இங்கேயும் AA, இங்கேயும் AA வச்சு கூட சில பேர் எழுதுகிறாங்க. முகமது அயான். முகமது வந்து அப்லோட் பண்ணிட்டேன், ஆல்ரெடி சொல்லிட்டேன். போய் பாருங்கள், இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரே கமெண்ட்டில் 3-4 பேர் போடாதீங்க. ஒன்ஸ் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டேன்னா அந்த கமெண்ட் வந்து மறைஞ்சு போயிடுச்சுன்னா நான் வந்து என்ன பேர் அப்லோட் பண்ணியிருக்கேன், இதுக்கப்புறம் என்ன பேர் அப்லோட் பண்ணணும், இதெல்லாம் எனக்கு வந்து அப்படியே போயிடும் அந்த கமெண்ட்டோட. ஒரு கமெண்ட்டில் ஒரு பேர் மட்டும் டைப் பண்ணுங்கள். அந்த பேருக்கான விளக்கம் வந்ததுக்கப்புறமா இன்ஷால்லா நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அது உங்களுக்கு வந்துடும். அயான், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அரபிக் பார்த்து தான் நம்ம வந்து இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் சொல்கிறோம். அரபிக்கில் இது வந்து அலீஃப் வச்சு எழுதுகிற அயான், ஐன் வச்சு எழுதுகிற அயான் கூட இருக்குது. அதற்கு வேறு மீனிங். அயான் அலீஃப்னால அயான், சரிங்களா? அந்த நேம் தான் அயான். இது வந்து வெறும் அயான். இது வந்து கிஃப்ட் ஆஃப் அல்லாஹ் அப்படின்னு எழுதப்பட்டிருந்துச்சு. அதாவது அல்லாஹ்வின் பரிசு, அல்லாஹ் கொடுத்த பரிசு, அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட், அந்த மாதிரியான அர்த்தம், சரிங்களா? இது வந்து அலீஃப் வச்சு எழுதுகிற அயான். இந்த எல்லாம் வச்சு தான் எழுத முடியும். ஐன் வச்சு எழுதுகிற அயான் கூட இருக்குது. அது வந்து நான் இன்ஷால்லா வேறு முடிஞ்சால் அப்லோட் பண்ணுறேன். அயான், அலீஃப், யா அலீஃப் நூன் அயான், இப்படி கூட எழுதலாம். இன்ஷால்லா நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி எழுதணுமோ, எப்படி சைன் போட உங்களுக்கு விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். சீக்கிரமாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஷார்ட்ஸ் உங்களோட நேமாக கூட இருக்கலாம்.